ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله الذي أرسل بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد الذي قرنت البركة بذاته ومحياه وتعثرت العوالم بطيب ذكره ورياه. وقال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد بفضل بسم الله الرحمن الرحيم والفجر وليال عشر. وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم من وجد ساعة أن يضحي ولم يضحي فلا يقربن مصلانا أو كما قال عليه الصلاة والتسليم. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான இஸ்லாமிய பெரியவர்களே, சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய அளவற்ற கிருபையால் இந்த வருடத்தினுடைய கடைசி மாதமான துல்ஹிஜ்ஜாவினுடைய மாதத்தை நாம் எல்லாம் எதிர்நோக்கி போய்க் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அந்த மாதத்தினுடைய சிறப்புகளும் அதோடு சம்பந்தப்பட்ட சில அமல்களை குறித்தும் ஆசை போடுவதற்கு கடமைப்படுகிறோம். அந்த அடிப்படையில் துல்ஹிஜ்ஜாவினுடைய முதல் 10 நாட்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நாட்களில் அதிகமாக அமல்களை செய்வார்கள். அல்லாஹ்வினுடைய பார்வையில் மிகவும் கண்ணியமான 10 நாட்கள் என்று ஹதீஸிலே வருகிறது. அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு ஆயத்து சொல்றான், வல் ஃபஜ்ரி வலயாலின் அஷ்ர். ஃபஜ்ர் நேரத்தின் மீது சத்தியமாக ஒரு குறிப்பிட்ட 10 இரவுகளை சொல்லி அந்த இரவுகளின் மீது சத்தியமாக என்று சத்தியம் செய்கிறான். பொதுவா நாம ஒரு பொருள் மேல சத்தியம் செய்யணும்னா அந்த பொருள் நம்முடைய உள்ளத்தில் உயர்ந்த பொருளாக இருக்க வேண்டும். அந்த அடிப்படையில் ஒரு முஃமினுடைய உள்ளத்தில் அல்லாஹ்வை விட ஒரு பொருளுக்கு உயர்வு இருக்கக்கூடாது. அதனால் ஒரு முஃமின் அல்லாஹ்வின் மீதை தவிர வேறு யாரும் மேலே சத்தியம் செய்யக்கூடாது. ஆனால் அல்லாஹ்வுக்கு அந்த வரையறை இல்லை. அவன் அவனுடைய படைப்பிடங்களில் எதன் மீது வேண்டுமானாலும் சத்தியம் செய்வான். அப்படி குர்ஆனிலே நிறைய சத்தியங்கள் செய்யப்பட்டிருக்கிறது. வதுஹா என்று துவங்குகிற வசனம், பல்வேறு வசனங்களில் வன்னஜ்மி இதா ஹவா என்று துவங்குகிற வசனம், எல்லா வசனங்களிலும் அல்லாஹ் ஒவ்வொரு பொருட்களின் மீது சத்தியம் செய்கிறான். ஆனா அல்லாஹ் சத்தியம் செய்யக்கூடிய அந்த பொருட்கள் அல்லாஹ்வினுடைய படைப்புகளில் சிறந்த படைப்பாக இருக்கும். அல்லாஹ் சத்தியம் செய்வதற்கும் ஏதோ ஒரு காரணம் இருக்கும். அந்த வகையில் சத்தியங்கள் செய்து கொண்டு வருகிற அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு இடத்துல வல் ஃபஜ்ரி வலயாலின் அஷ்ர், ஃபஜ்ருடைய நேரத்தின் மீதும் 10 இரவுகளின் மீதும் சத்தியமாக என்று துவங்குகிறான். இப்ப இந்த ஆயத்திலே முஃபஸ்ஸிர்கள் சொல்லுகிறார்கள், வலயாலின் அஷ்ர் என்று சொல்லப்படுகிற அந்த 10 இரவுகள்
அல்லாமா சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் உட்பட நிறைய முஃபஸ்ஸிர்களினுடைய கருத்து அந்த 10 நாட்கள் துல்ஹிஜ்ஜாவினுடைய 10 நாட்கள் தான். அதன் மீது தான் அல்லாஹ் சத்தியம் செய்கிறான். அப்ப அல்லாஹ்வினுடைய பார்வையில் கண்ணியமான, அவன் சத்தியம் செய்யக்கூடிய அளவுக்கு உன்னதமான மகத்துவத்தை பெறுகிற அந்த 10 நாட்கள், அதை எதிர்நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த 10 நாட்களில் அதிகமாக தக்பீர்கள் ஓத வேண்டும். முடிந்த அளவுக்கு அந்த 10 நாட்களில் நோன்பு நோக்க வேண்டும். குறைந்தபட்சம் அரஃபாவினுடைய நாள், தில்ஹிஜ்ஜாவினுடைய 9வது நாளாவது நோன்பு வைக்க வேண்டும். யார் உதவியா கொடுக்கிறார்களோ அவர்கள் அந்த நாட்களில் நெகம் வெட்டுவது, அவர்களுடைய உடலுடைய உறவுகளை களைவது போன்ற செயல்களை செய்யக்கூடாது என்றெல்லாம் அந்த நாட்களில் நாம் பேண வேண்டிய பல்வேறு செய்திகள் இருக்கிறது. அந்த விஷயங்களில் கவனம் வேண்டும். அந்த 10 நாட்களில் 10வது நாள், துல்ஹிஜ்ஜாவினுடைய 10வது நாள், ஈதுல் அத்ஹாவுடைய நாள். அந்த நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அந்த நாளிலே தொழுகுவது வாஜிபு, தக்பீர்களை அதிகமாக சொல்ல வேண்டும், தான தர்மங்கள் முடிந்த அளவுக்கு செய்ய வேண்டும். குறிப்பாக அந்த நாளில் இஸ்லாம் நமக்கு காட்டித்தரக்கூடிய ஒரு உன்னதமான அமல் இஹ்ராகுத் தம் என்று சொல்லப்படுகிற ரத்தம் போடுகிற அமல். இஹ்ராகுத் தம் என்று ஹதீஸிலேயும் வருகிறது, ஃபிக்ஹுடைய கிதாபுகளிலேயும் வருகிறது. அந்த நாளில் ஒரு மனிதன் செய்யக்கூடிய அமல்களில் ஆக சிறந்த அமல் அது மட்டும்தான். அந்த நாளில் நீங்கள் கோடி ரூபாய் சதகா செய்தாலும் ஒரு ஆட்டை குர்பானி கொடுப்பதற்கு சமமாகாது. நீங்கள் கோடி ரூபாய் சதகா கொடுத்தாலும் ஒரு மாட்டிலே உங்களுடைய பங்கை சேர்ப்பதற்கு சமமாகாது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அல்லாஹ்விடத்தில் ஈதுல் அத்ஹா அன்று ஆக பிரியமான அமல் இந்த குர்பானி என்று சொல்லப்படுகிற அமல். இந்த குர்பானியை பற்றி வரலாற்று ரீதியாகவும் நாம் அவ்வப்போது கேள்விப்படுகிறோம். அதனுடைய சட்டங்களும் நாம் அவ்வப்போது நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டிய ஒன்று. அந்த அடிப்படையில் குர்பானி என்கிற இந்த அமல் குர்ஆனுடைய வழியாக, குர்ஆனின் ஊடாக நாம் அந்த வரலாற்று உன்னதங்களை, அதனுடைய நோக்கங்களை ஆராய்ந்து கொண்டு போனால் குர்ஆன்ல 3 இடங்களில் 3 வரலாறுகள் குர்பானியோடு சம்பந்தப்பட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. முதல் வரலாறு நாம் கேள்விப்பட்டிருக்கலாம், நினைவுறுத்தலுக்கு சொல்லுவதில் தவறில்லை. ஹாபில் காபில் என்று சொல்லப்படுகிற ஆதம் அலைஹிஸ்ஸலாம் 2 மகன்கள், அவர்கள் இருவருக்கும் இடையில ஏற்பட்ட ஒரு சட்ட பிரச்சனை. அந்த பிரச்சனையை தீர்த்து கொள்வதில் அதில் யார் சரியான பாதையின் மீது இருக்கிறார்கள் என்பதை உணர்த்துவதற்காக வேண்டி 2 பேருடைய புறத்திலே இருந்து குர்பானி தரப்பட வேண்டும். அப்படி குர்பானி, அந்த உம்மத்தில் இருந்த குர்பானியினுடைய முறை, எந்த பொருளை அவன் குர்பானி கொடுப்பதற்கு நினைக்கிறானோ அதை மலையினுடைய உச்சியிலே கொண்டு போய் வைத்துவிட்டு வந்துவிட வேண்டும். அந்த மலையின் மீது இருக்கிற அந்த குர்பானியினுடைய பிராணியை அல்லது குர்பானியினுடைய பொருளை வானத்தில இருந்து ஒரு நெருப்பு வந்து தூக்கி கொண்டு சென்றுவிடும். யாருடைய குர்பானியை, யாருடைய அந்த அமலை அந்த நெருப்பு தூக்கி கொண்டு செல்லுகிறதோ அவர்களின் குர்பானி மக்பூலானது. அந்த அடிப்படையில் ஹாபில் 2 பேர், அவர்களின் பிரச்சனையில் காபில் என்பவன் அசத்தியத்தின் மீது இருக்கிறான், ஹாபில் என்று சொல்லப்படக்கூடியவர் சத்தியத்தின் மீது இருக்கிறார். ஹாபில் என்று சொல்லக்கூடியவர் அவர் ஆட்டு மந்தையை வைத்திருந்தார். காபில் என்பவர் அவருக்கு விவசாயம் இருந்தது. அவங்க 2 பேரும் அவர்களினுடைய அந்த தொழிலிலே இருந்து, அவர்களுக்கான பொருளிலே இருந்து ஒரு குறிப்பிட்ட பொருளை குர்பானிக்கு என்று எடுக்கிறார். ஹாபில் ஒரு ஆட்டை எடுத்துக்கொண்டார். காபில் அவருடைய விவசாயத்தில் இருந்து சிலவற்றை எடுத்துக்கொண்டார். மலையினுடைய உச்சியை கொண்டு போய் வைக்கிறார்கள். 6 முறையாக அறுக்கப்பட்டு அது கொண்டு போய் வைக்கப்படுகிறது. வானத்தில இருந்து வந்த நெருப்பு காபிலினுடைய அந்த குர்பானியை விட்டு ஹாபிலினுடைய குர்பானியை தூக்கி கொண்டு சென்று விட்டது.
அல்லாஹ் குர்ஆனிலே இந்த வரலாற்றை பதிவு செய்கிறான். இது கர்ரபா குர்பானன் ஃபதுகுப்பில மின் அஹதிஹிமா வலம் யுதகப்பல் மினல் ஆஹர். ரெண்டு பேருக்கு நாம குர்பானி கொடுக்க சொல்லியே இருந்தோம். அந்த 2 பேர் குர்பானியை கொடுத்தார்கள். அவர்களில் 2 பேர் ஒருவருடைய குர்பானியை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டார் என்கிற செய்தி குர்ஆனிலே அல்லாஹ் பதிவு செய்கிறார். இப்ப இந்த வரலாற்றிலே இருந்து நமக்கு பாடமாக எடுக்க வேண்டிய செய்தி, ஒரு இடத்தில் குழப்பம் நேரிடுகிற போது அதனுடைய தெளிவுத்தன்மையை தெரிவதற்காகவும், ஒரு இடத்தில் ஒரு மனிதன் அவனுடைய இறை நெருக்கத்தை நிரூபிப்பதற்காக வேண்டியும் செய்யக்கூடிய அமல் தான் குர்பானி என்கிற அமல். 2வது செய்தி சூரா பக்ராவிலே, சூரா பக்ராவுக்கு மாடு என்று அர்த்தம். அந்த சூராவுக்கு பக்ரா என்று பெயர் வருவதற்கே இந்த வரலாறு தான் காரணம். சூரா பக்ராவில் தான் ஒரு செய்தி சொல்றான். அந்த செய்தி பனி இஸ்ரவேலர்களில் ஒரு முக்கியமான ஒரு தலைவர் கொல்லப்பட்டு விட்டார். அந்த கொன்றது யார் என்று காத்தில் தெரியவில்லை. அப்படி கொன்றது யார் என்று கண்டுபிடிப்பதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து அந்த நபிக்கு, ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாம் தான் அவங்களுக்கு நபி, அவர்களுக்கு வழி அறிவிக்கப்படுகிறது. கொன்றவர் யார் என்று தெரிய வேண்டும் என்றால் அவர்கள் ஒரு மாட்டை அறுத்து குர்பானி தர வேண்டும். அப்படி மாட்டை அறுத்து குர்பானி செய்தால் அதை கொன்றவர்கள் யார் என்பது வெளிச்சமாகிவிடும் என்று அல்லாஹ் சொன்னான். குர்பானி கொடுத்தார்கள். அங்கே அவர்களுடைய அந்த குர்பானியின் மூலமாக அதை கொன்றது யார் என்று வெளிச்சமானார். அப்படி வரலாறு குர்ஆனில் வரும். 3வது செய்தி நாம் எல்லாம் பிரபலியமாக கேள்விப்படுகிற ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் அந்த குர்பானி, அவர்களுடைய சொந்த மகனை அறுப்பதற்காக முற்பட்ட போது சுவர்க்கத்திலே இருந்து கொண்டு வரப்பட்ட ஆட்டை அவர்கள் குர்பானி செய்தார்கள். இந்த 3 வரலாறுகளிலே இருந்தும் ஒரு செய்தி, இந்த 3 வரலாறுகளும் நமக்கு சொல்லித் தருகிற செய்தி, இறை நெருக்கத்தை நிரூபிப்பதற்காக வேண்டி இந்த உலகத்தில் நிறுவப்பட்ட ஒரு உன்னதமான அமல்தான் குர்பானி என்பது. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களின் நெருக்கத்தை, இறைவனோடு இருக்கிற நெருக்கத்தை நிரூபிப்பதற்காக வேண்டி அந்த குர்பானி என்கிற செயலில் செய்கிறார்கள். அதிலிருந்து நாம் ஒரு பாடம் பெறுகிறோம். குர்பானி என்பது இறை நெருக்கம் பெறுவதற்கான ஒரு உன்னதமான அமல். இந்த அமல் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாம் கருத்தில் கொண்டாட வேண்டும். ஏனோ தானோடு நம்மளுடைய குர்பானிகள் இருந்து விடக்கூடாது. குர்பானி செய்யக்கூடியவர்கள், குர்பானியை செய்வதற்கு முற்படக்கூடியவர்கள் சில விஷயங்களை கவனத்தில் கொள்ள வேண்டும். முதல் செய்தி, குர்பானி யார் மேல கடமை நமக்கு தெரியும். யாரிடத்திலே 612 கிராம் வெள்ளியோ அல்லது அதனுடைய அளவுக்கு கிரையமோ காசாகவோ இருந்தால் இன்னைக்கு கணக்கு போட்டீங்கன்னா 48,000 50,000 வரும். ரொக்கம் பணமாகவோ அல்லது அவர்களின் பயன்பாட்டுக்கு போகவோ அவர்களிடத்திலே பொருளாக இருக்கிறது என்றால் அதற்கு குர்பானி கண்டிப்பா கொடுக்கணும். ஜகாத் யார் மேல கடமையோ அவங்க வேலைதான் குர்பானியும் கடமை. ஆனா குர்பானிக்கும் ஜகாத்துக்கு ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கிறது. 2 விஷயங்கள் அதில் கவனத்திலே கொள்ள வேண்டும். குர்பானிக்கு ஜகாத்துக்கு 1 வருஷம் பூர்த்தியாகும். ஒரு வருடத்துல 48,000 காசு வந்துருச்சு. வந்த மாத்திரத்தில் அவர் மீது ஜகாத்து கடமையானது இல்லை. 1 வருடம் பூர்த்தியானதற்கு பிறகுதான் அந்த ஜகாத்து அவர் மீது கடமையானது. ஆனா குர்பானி அப்படி இல்லை. இன்னைக்கு என்கிட்ட காசு இருந்துச்சுன்னா குர்பானி கடமையாகும். எந்த அளவுக்குன்னா, ஒரு வருடத்திலே துல்ஹிஜ்ஜாவினுடைய 12வது நாள் குர்பானி கொடுக்கிற முதல் 2 3வது நாள் அசருக்கு முன்னால காசு வந்துருச்சு. நாம சொன்ன அந்த குறிப்பிட்ட தொகை வந்து விட்டது. அப்படி என்றால் அவர் மீது குர்பானி கடமையாகும். குர்பானி கொடுக்க முடிஞ்சா கொடுக்கணும். அப்படி இல்லாவிட்டால் அதற்கான நேரம் குறைவாக இருக்கிறது என்றால் குர்பானிக்கான தொகையை அதற்கு பிறகு உள்ள நேரத்தில் அவர் தான தர்மம் செய்ய வேண்டும். நல்ல கவனிக்கணும். குர்பானி என்பது அது குர்பானியாக கொடுப்பதை மட்டும்தான் நமக்கு மார்க்கம் அனுமதிக்கிறது, கடமையாக்கப்பட்டது. ஒரு கட்டத்தில் அவர் கடைசி நேரத்தில் குர்பானி கடமையாக கூடியவராக ஆகிறார் என்றால் அவருக்கு மட்டும் அனுமதி இருக்கிறது. அவர் அதற்கு பின்னால் அந்த தொகையை சதகாவாக தான தர்மமாக கொடுத்து கொள்ளலாம்.
அப்போ குர்பானி என்பது ஜக்காத்து கடமையாகக்கூடிய எல்லா மேலேயும் கடமையாகும். சின்ன வித்தியாசம் இருக்கிறது. இரண்டாவது வித்தியாசம், ஜக்காத்து என்பது நாம் கணக்கு போடக்கூடிய சமயத்தில் நம்முடைய பயன்பாட்டு பொருட்களுக்கு அப்பாற்பட்டது அப்படின்னு கணக்கு போடும். அப்படி கணக்கு போடும்போது ஒருத்தர் 2 கார் வச்சிருக்கிறார். 2 காரும் அவருக்கு தேவை, அவருடைய புழக்கத்திற்கு வைத்திருக்கிறார். சில சமயத்துல அந்த கார்ல போவார், இன்னொரு நேரத்துல இந்த கார்ல போவார். சில பேர் அப்படிதான் வண்டி 2 வண்டி வச்சிருப்பாங்க. ஒரு வண்டி வெளியூர்களுக்கு போறதுக்கு வச்சிருப்பாங்க, லோக்கலுக்கு ஒரு வண்டி. இப்ப அந்த மாதிரி 2 வண்டிகள் வைத்திருக்கிறார், 2 வீடுகள் வைத்திருக்கிறார். அவர்தான் அந்த 2ஐயும் பயன்படுத்துகிறார். இப்படிப்பட்ட சூழலில் ஜக்காத்து கடமையாக, ஏன்னா அது அவருடைய பயன்பாட்டு பொருள். ஆனா குர்பானி அப்படி இல்லை. ஒருத்தருக்கு 1 கார் வேணும், அந்த 1 கார் வேணும் அப்படிங்கிற இடத்துல அவர் 2 கார் வச்சிருக்கிறார் சொன்னா அவர் மீது ஜக்காத்து கடமையாகும். ஏதாவது ஒரு வாகனமோ அல்லது வீடோ அவருடைய இருக்கக்கூடிய வீடு அல்லாம எக்ஸ்ட்ரா ஒரு வீடு வச்சிருக்கிறார், யாராவது வந்தா போனா தங்குறதுக்கு கெஸ்ட் ஹவுஸ் வச்சிருக்கிறார், அல்லது வாடகைக்கு விட்டு இருக்கிறார், ஏதோ ஒரு முறையில் அவரிடத்துல இன்னொரு வீடு இருக்கிறது, இவர் மீது குர்பானி கடமையாகும். இப்போ குர்பானி கடமையாகக்கூடிய இந்த முறைகளை தெரிந்து முதலிலே குர்பானி நம் மீது கடமையா என்பதை முடிவு செய்து கொண்டு குர்பானியினுடைய அந்த அமல்களிலே நாம் இறங்க வேண்டும். ஏன்னா குர்பானியை பற்றி துல்ஹிஜ்ஜாவினுடைய மாசம் பிறந்ததுக்கு பிறகு பேசினா அது நேரம் குறைவாக இருப்பதால் குர்பானி செய்யக்கூடிய அந்த ஆர்வத்தை ஊட்ட வேண்டும் என்பதற்காக முன்கூட்டிய அந்த செய்திகள் சொல்லப்படுகிறது. குர்பானி பிராணி வாங்குறதுக்கு இப்ப இருந்தே நாம் எல்லாம் தயாராகிருக்கோம். குர்பானி பிராணி வாங்கும் போது மார்க்கம் சொல்லுகிறது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சம்மிரு தஹாயாகும், உங்களுடைய குர்பானி பிராணிகளை கொழுத்த பிராணிகளாக வாங்குங்கள். ஃபஇன்னஹா இந்த சிராத் மதாயாக்கும், அது உங்களுடைய சிராத்துல் முஸ்தகீமுடைய பாலத்தின் சமயத்தில் உங்களுடைய வாகனமாக அமையும். நம்மள சிராத்துல் முஸ்தகீமுடைய பாலத்தை பற்றி கேள்விப்பட்டிருக்கோம். முடியை விட லேசாக இருக்கிற ஒரு பாலம், அந்த பாலத்தை கடந்து போக வேண்டும். கியாமத்துடைய நாள்ல மனிதர்களுக்கு வைக்கக்கூடிய சோதனைகளில் இதுவும் ஒரு சோதனை. அந்த சிராத்துல் முஸ்தகீமுடைய பாலத்தில் கடக்கக்கூடிய சமயத்தில் உங்களுடைய அந்த வாகனமாக உங்களுடைய லஹாயா என்று சொல்லப்படுகிற குர்பானி பிராணிகள் அமையும். எனவே அந்த பிராணியை கொடுத்த பிராணியாக நீங்கள் தேர்வு செய்யுங்கள் என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ நொண்டியான பிராணிகள், நொல்லையான பிராணிகள், கொம்புடைந்த பிராணிகள், ரொம்ப மெலிந்திருக்கிற பிராணிகள், ஊனமுற்ற பிராணிகள், இவைகள் எல்லாம் குர்பானியுடைய சமயத்தில் தவிர்க்கப்பட வேண்டிய பிராணிகள். ஏன்னா இதை நாம் அல்லாஹ்வுக்கு கொடுக்கிறோம். அல்லாஹ்வுக்கு என்று கொடுக்கக்கூடிய பிராணிகளில் குறைவுகள் இருக்கக்கூடாது என்கிறது மார்க்கம். அந்த அடிப்படையில் நாம் பிராணிகளை வாங்குவதற்கு போகக்கூடிய சமயத்தில் சில விஷயங்களில் கவனம் வேண்டும். அந்த கவனத்தோடு அந்த பிராணிகளை வாங்கி கொண்டு வர வேண்டும். இன்னொரு செய்தி இங்கே என்னன்னா, பிராணிகள் நாம நாளைக்கு குர்பானி கொடுக்க போறோம்னா இன்னைக்கு கொண்டு வந்து இறக்கி அடுத்த நாள் அறுக்கிறது அது அவ்வளவு ஏற்கத்தக்க குர்பானியாக இல்லை. குர்பானி அவர் மேல கடமையாக இருந்தால் அந்த கடமை நீக்கிவிடும் என்பது வேறு. ஆனால் அதனுடைய குர்பானியினுடைய முழு நன்மை அவர் பெறுகிறாரா என்றால் அது குறைவுதான். சில நாட்களுக்கு முன்னாலேயே அந்த குர்பானி உடைய பிராணி நம்முடைய வீட்டுக்கு வந்து விட வேண்டும். அந்த பிராணியோடு நாம் கொஞ்சம் பழகி அதனுடைய பிரிவு நமக்கு ஒரு சிரமத்தை தர வேண்டும். அப்படிப்பட்ட சூழலில் அறுக்கப்படுகிற அந்த குர்பானியின் பிராணி அல்லாஹ்விடத்தில் தடையில்லாமல் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. எனவே அப்படி ஒரு செட்டப் நாம் ஏற்படுத்தும். முன்கூட்டியே அந்த பிராணியை வாங்கிட்டு வந்து அதை நம்மோடு வீட்டிலே சில நாட்கள் வைத்து அதற்கு தீனி போடுவதும் அதற்கு பராமரிப்புகள் செய்வதும், அப்படி செய்து அந்த பிராணிகள் அறுக்கப்படுகிற போது அதனுடைய நன்மை வேறு மாதிரியாகும். ஒருவருக்கு ஆடு அறுக்க முடியும் என்றால் அவர் ஆடுதான் அறுக்க வேண்டும். ஆடு அறுப்பதற்கு அவருக்கு வசதி இல்லை என்கிற பட்சத்தில் அவர் வேறு வழிகளை தெரிவு செய்வதற்கு, தேர்ந்தெடுத்துக் கொள்வதற்கு அவருக்கு அனுமதி இருக்கலாம். ஒருத்தருக்கு ஆடு அறுக்கிற அளவுக்கு 50,000, 30,000, 40,000 அவரால் செலவு பண்ண முடியாது. அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கிறார் என்றால் அவர் அதற்கு அடுத்து இருக்கிற ஏதாவது கட்டத்தை தெரிவு செய்து கொள்ளலாம்.
அப்படி அடுத்த கட்டத்திற்கு போகிற போது சில விஷயங்களை கவனத்தில் வைக்க வேண்டும். மாடாக இருக்கிற போதோ அல்லது ஒட்டகமாக இருக்கிற போதோ அதில் 7 நபர்கள் கூட்டு சேர்ந்து கொள்ளலாம் என்பது மார்க்கம் அனுமதித்தரக்கூடிய ஒரு விஷயம். ஆட்டுல ஒரு ஆள் தான். நீங்க அந்த ஆடு 50,000 ரூபாய் கொடுத்து வாங்கினீங்கனாலும் ஒரு ஆடு தான் இருக்க முடியும். அது ஒரு ஆள் மேல உள்ள கடமை தான் அதுல இருந்து நீங்கும். இங்க இன்னொரு செய்தி புரியணும். வீட்டுல உள்ள 4 பேர் மேல சக்காத்து கடமை. மனைவியோட ஒரு பக்கம் நகை இருக்குது, இவர் கணவர்கிட்ட கொஞ்சம் காசு இருக்குது, அவங்களுடைய பிள்ளைகள் 2 பேர் ஒருவருக்கு மேல தனித்தனியா பேங்க்ல டெபாசிட் இருக்கு. 4 பேருடைய அந்த தனித்தனி தொகையை கணக்கெடுக்கிற போது அவரவர்களின் இந்த சக்காத் குர்பானி கடமையாகும் என்றால் 4 பேரும் தனித்தனியா குர்பானி கொடுக்கணும். ஒரே ஆண்டு கொடுத்துட்டு 4 பேருக்கு நியத்து பண்ண முடியாது. 50,000 கொடுத்து ஆடு வாங்கியிருந்தாலும் சரி, அவர்கள் தனித்தனியாக ஆடு கொடுக்க வேண்டும். அப்படி ஆடு கொடுக்க முடியவில்லை என்கிற பட்சத்தில் தான் மாடு என்கிற அந்த 2வது தரத்திற்கு வர வேண்டும். இப்ப மாடை பொறுத்தவரை அவர்கள் 7 நபர்கள் அதிலே கூட்டு சேர்ந்து கொள்ளலாம். 7 நபர் தான் சேர்றதுன்னு அவசியம் இல்லை. 5 பேர் சேர்ந்தோம், ஒரு மாடு அறுக்கலாம் தாராளமா. 7 பேருக்கு மேல போகக்கூடாது. இப்படிய 7 பேரை விட குறைவாக இருக்கலாம். ஆனா கூட்டு சேரக்கூடிய அந்த 4 பேர், 5 பேர், 7 பேர், அத்தனை பேருடைய அந்த கூட்டும் சமமாக இருக்க வேண்டும். ஒருத்தர் 3,500 ரூபாய் போனாருன்னா இன்னொருத்தர் 3,500 ரூபாய் போடணும். கரெக்டா இருக்கணும். லாப நஷ்டத்திலே 2 பேர் சமமாக வேண்டும். ஒரு வியாபாரமா இருந்தா கூட கூட்டு சேரும் போது சில நிபந்தனைகள் இருக்கிறது. அந்த நிபந்தனைகள் குர்பானியினுடைய பிராணியிலும் இருக்கிறது. நாம 7 பேர் சேர்ந்து ஒரு மாடு வாங்கணும். அப்படி மாடை வாங்கக்கூடிய சமயத்திலே அந்த மாட்டிலே 7 பேர்கள் சேர்கிறார்கள் என்றால் 7 பேருடைய நியத்தும் சரியா இருக்கணும். முதல்ல குர்பானி அல்லது அகீகா, இந்த 2ஐ விற்று வேறு ஏதாவது ஒரு நியத்து இருக்கும் என்றால் அவருடைய 7 பேருடைய குர்பானியும் கூடாம போயிடும். ஒருத்தருக்கு அவருடைய பங்கை வாங்கி விற்கணும் அல்லது அதை கரியா சாப்பிடணுங்கிறது மட்டும்தான் எண்ணம். குர்பானியுடைய எண்ணமோ அகீகாவுடைய எண்ணமோ இல்லை என்றால் 7 பேருடைய சேர்ந்து போயிடும். அதே மாதிரி 7 பேரில் யாராவது ஒருவர் குறைவாக காசு கொடுக்கிறார் என்றால் அவங்க 7 பேருடைய இதுவும் போயிடும். நிறைய விஷயங்கள் இதிலே கவனத்தில் கொண்டாக வேண்டும். 7 பேர் சேர்ந்தாங்க, அதுல யாராவது ஒருத்தர் வஃபாத் ஆயிட்டார். அப்படி வஃபாத் ஆகிவிட்டால் அந்த நபருடைய வாரிசுதாரர்களிடத்தில் கேட்க வேண்டும். இப்படி உங்களுடைய அத்தா இதற்கு காசு கொடுத்திருக்கிறார், இந்த குர்பானிக்காக கொடுத்திருக்கிறார், இதை நாம் அவருடைய பெயரிலே அறுக்கலாமா அல்லது காசு திருப்பி வாங்கிக்கிறீங்களா? அவர் காசு திருப்பி கேட்டால் கொடுக்கணும். எந்த அளவுக்குன்னா 4% அவருக்குன்னு சொன்னா அதுல 3 பேர் கொடுத்துருங்கன்றாங்க. ஒருத்தர் வேண்டாம் என்கிறார் என்றால் அந்த குர்பானியே கூடாது. அந்த அளவுக்கு பார்த்து செய்யப்பட வேண்டியது இந்த கூட்டு குர்பானி. ஆனா இன்னைக்கு காலத்தினுடைய கோலம் கூட்டு குர்பானியில நிறைய விஷயங்கள் வந்துவிட்டது. கூட்டு குர்பானி அப்படிங்கிறது ரொம்ப லேசாக வேண்டும் என்பதற்காக நிறைய பிரச்சனைகள் அதற்குள்ளே வந்திருக்கிறது. ஒரு நேரம் இருந்துச்சு கூட்டு குர்பானி என்பது 7 பேர் சேர்ந்து செய்யணும். அப்படி 7 பேர் சேர்ந்து அவங்களுடைய வீட்டில் ஒரு எங்கேயாச்சும் ஒரு இடத்துல சேர்ந்து 7 பேரும் நின்று அந்த பிராணியை அறுத்துக்குவாங்க. கொஞ்ச காலத்துக்கு பின்னால் அந்த வசதிகள் கொஞ்சம் குறைகிற போது மதரசாக்கள் அதனுடைய அந்த வேலையை தன்னுடைய கையிலே பொறுப்பிட எடுத்தது. மதரசாவில் இருக்கிற வரைக்கும் ரொம்ப நேர்த்தியாக நடந்துச்சு. மதரசாவை பொறுத்த வரைக்கும் ஒரு மாடு, அந்த மாடு 32,000க்கு ஒரு மாடு வாங்கியிருக்காங்க. ஆனா அந்த மாட்டுடைய செலவு மொத்தம் பார்க்கிற போது 35,000 செலவாயிடுச்சு. 7 பேர்த்த ஆளாட்டு 5,500 வாங்கிட்டாங்கன்னு சொன்னா மீதி இருக்கிற 3,000 அவர்களிடத்திலே அந்த பங்குதாரர்களிடத்திலே சொல்லிவிட்டு அந்த காசை மதரசாவிலே சேர்த்து விடுவார்கள். பிரச்சனை இல்லை. எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சுன்னு சொன்னா எவ்வளவு எக்ஸ்ட்ரா ஆயிருக்குதுன்னு சொல்லி அவங்கள்ட்ட காசு வாங்கிக்குவாங்க. இப்படித்தான் குர்பானியினுடைய அந்த பிராணிகள் முறையாக அறுக்கப்பட்டு கொண்டு வந்தது. அதுதான் முறையும் கூட. அப்படி செய்வதுதான் குர்பானி முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான காரணமாக இருக்க முடியும். அதில் இன்னைக்கு நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கிறது. மதரசாக்களிலே இருந்து மக்கள் கொஞ்சம் தொடர்பை துண்டித்துக் கொண்டு நான் பெயர்களை தவிர்க்கிறேன். இயக்கங்களின் பெயர்களால், தனிநபர்களினுடைய பெயர்கள், தொண்டு நிறுவனங்களினுடைய பெயர்களில் தனித்தனியாக இன்றைக்கு ஆங்காங்கே குர்பானியை தொடங்க ஆரம்பிச்சிட்டாங்க.
கூட்டு குர்பானி இயக்கங்களோ அல்லது தொண்டு நிறுவனங்களோ செய்யக்கூடாது என்று நாம் சொல்ல வரவில்லை. ஒரு தனிநபர் அவர் நின்று ஒரு கூட்டு குர்பானியினுடைய திட்டத்தை நடத்தக்கூடாது என்று நாம் சொல்ல வரவில்லை. அதிலே சேரக்கூடிய நாம் அது முறையாக செய்யப்படுகிறதா என்பதை கவனத்தில் கொள்ளும். செயல்களை பற்றி நமக்கு தேவையில்லை. அவர் இன்றைக்கு வணக்கம் என்பதை தாண்டி வணிகமாக போய்கொண்டிருக்கிறது கூட்டு குர்பானியின் முறைகள். அதனால் கூட்டு குர்பானியிலே சேரக்கூடியவர்கள் மிகுந்த கவனம் இன்றைய காலத்தில் தேவை. அது ஆழமாக அழுத்தமாக உலமாக்கள் சொல்லுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கு இயக்கங்கள் என்ன செய்கிறார்கள், சில தனி மனிதர்கள் சேர்ந்து செய்யக்கூடிய அந்த இதுல என்ன செய்யறாங்கன்னா லாபத்தை பார்க்கிறார்கள். எங்கேயாச்சும் ஒரு கோவில் மாடு ரொம்ப அடிமட்ட ரேட்ல விற்குதுன்னு சொன்னா அதை வாங்குவதற்கு இன்றைக்கு குர்பானிக்காக வாங்குவதற்கு துணிந்து விட்டார்கள். அப்படி குர்பானி கூட்டு குர்பானி செய்யக்கூடியவர்கள் இது சில இடங்களில் நடந்தது, வேலைக்காக சொல்லல, இப்படி சில இடங்களில் நடக்கிறது. இப்போ இது கூடுமா என்றால் கண்டிப்பாக கூடாது. இறைவனுடைய பெயர் இல்லாமல் வேறு ஏதோ ஒன்றுக்காக வேண்டி நேர்ச்சி செய்யப்பட்ட ஒரு மாடு அதை அடிப்பட்ட ரேட்டுக்கு வாங்கிட்டு வந்து நீ குர்பானியில கொடுப்பேன்னு சொன்னா அந்த குர்பானி எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும்? ஒரு குர்பானியினுடைய திட்டத்தில் 50 மாடுகள் பங்குகளாக சேர்ந்திருக்கிறது என்றால் அதுல 20 மாட்டினுடைய பங்குதாரர் பிள்ளைகளுக்கு பங்கு வேணாம்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த மாடு அறுக்கப்படுவதே இல்லை. 30 பேர் தான் பங்கு, 30 மாட்டினுடைய ஆட்கள் தான் பங்கு கேட்டிருக்கிறார்கள் என்றால் அவங்களுக்கு மட்டும் பங்கு போயிடுது. மீதி உள்ளவர்கள் அத்தனை பேரினுடைய அந்த மாடுகளும் அறுக்கப்படுவதில்லை, அதை விற்று விடுகிறார்கள், அதை காசாக ஆக்கப்பட்டு விடுகிறது. சில பேர் அதுல எல்பியாதா இருக்கிறங்கிற பேர்ல அதை கொண்டு போய் ஏழைகளுக்கு செலவு பண்றாங்க. எப்படி செட்டப்படியாகும்? அந்த காசு சொந்தமாக செலவழித்துக் கொள்வதில்லை தொண்டு நிறுவனங்கள் என்றாலும் அந்த காசை கொண்டு போய் வேற எங்கேயுமே செலவழிக்க முடியாதே. குர்பானியினுடைய அந்த காசை குர்பானியிலே தானே செலவழிக்க முடியும். அப்படி செய்கிறார்களா என்பதை பார்க்க வேண்டும். அதுலயே இன்னைக்கு எங்கேயாவது கொஞ்சம் காசு கம்மியா இருக்குதுன்னா நம்ம மக்கள் அங்கதான் போய் முட்டி அடிக்கிறது. ஒரு இடத்துல 100 ரூபாய் கம்மியா இருக்குதுன்னா அங்கதான் எல்லாரும் போய் சேரும். குர்பானியினுடைய விஷயத்தில் குர்பானி அப்படின்னாலே என்ன? தியாகம் என்பதுதான் குர்பான். இன்னைக்கு நம்மளுடைய மக்கள் அந்த குர்பானியிலே தியாகம் செய்வதற்கு தயாராக இல்லை. ஒன்று காசு விஷயத்துல எங்க கம்மியா கடை கொடுப்பாங்க. ரெண்டாவது குர்பானி கொடுத்துட்டு அந்த கறியை வாங்கிட்டு வந்து வீட்டுல வச்சு அடுத்த வீட்டுக்கு பங்குட்டு கொடுத்துட்டு இருக்கிறதுலாம் நமக்கு நேரம் இல்லை. அதை நீங்களே வச்சுக்கங்க, யாருக்காவது கொடுத்துருங்க அப்படின்னு சொல்றது அது ஒரு குர்பானியா? அப்படி ஒரு குர்பானி செய்தால் அந்த குர்பானியினுடைய முழு நன்மையை நாம் பெற்றுக்கொள்ள முடியுமா என்பதை நாம் கவனத்தில் கொண்டார்கள். அப்படி கொடுக்கப்படுகிற குர்பானிகள் அது முறையாக போய் சேருகிறதா அப்படிங்கிறதெல்லாம் நாம கவனத்தில் வைக்கிறதே இல்லை. அந்த மாடு எப்படி இருக்குதுன்னு கூட போய் பார்க்கறது இல்லை. எப்படி குர்பானி சரியாகும்? இன்றைக்கு காலத்தினுடைய கோலம் சில ஊர்களிலே ஆடுகளையும் கூட கூட்டு குர்பானிகளிலே சேர்த்துக் கொள்ளுகிறார். இங்கிருந்து ஒருத்தர் போன் பண்ணி சொல்லிடுறார், எனக்கு ஒரு ஆடு. சரி, உன் பேர்ல ஒரு ஆடு இருக்கு. ஆடு எவ்வளவுப்பா? 5500 ரூபாய் ஆடு. இந்த காலத்துல எங்க அவ்வளவு ரேட்டுக்கு ஆடு கிடைக்கும்? ஒண்ணு நல்லா கவனிக்கணும். ஆடு குர்பானி கொடுப்பதாக இருந்தால் அந்த ஆடு 1 வருடம் பூர்த்தியாக இருக்க வேண்டும். 1 வருடம் பூர்த்தியாக இருக்கிற எந்த ஆடு 5000க்கு கிடைக்குமான்னு நமக்கு தெரியல. தமிழ்நாட்டுக்குள்ள நான் சொல்றேன், வடநாட்டுக்குள்ள நடக்குது அது ஒரு விஷயம். தமிழ்நாட்டுக்குள்ளே நடக்கிறது. ஒரு மாட்டினுடைய பங்கு 1700 ரூபாய் என்று எழுதி வைத்திருக்கிறார். எப்படி சரியா? எவ்வளவு ரூபாய்க்கு மாடு வாங்குவான்? ஒரு பங்கு 1700 ரூபாய்க்கு எப்படி இதுவா? ஒரு இயக்கம், பெயரை நான் தவிர்க்கிறேன், ஒரு இயக்கத்தினுடைய போஸ்டர் நான் சொல்றேன் இந்த ரேட்டு. இப்படி வாட்ஸ்அப்புகளிலே நிறைய போஸ்டர்கள் வருகிறது. இதையெல்லாம் மக்கள் எப்படி ஆக்குகிறார்கள் என்று நமக்கு தெரியவில்லை. ஆனால் இதிலே மக்கள் மிகுந்த கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த ஜுமாவின் வாயிலாக நாம் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறோம். குர்பானியில கொஞ்சமாவது குர்பானி இருக்கணும். நான் இங்கிருந்து போன் பண்ணி யாரோ ஒருத்தட்ட என்னுடைய குர்பானியுடைய பிராணி அறுத்து யாருக்காவது கொடுத்துருன்னு சொல்றேன்னா இங்க குர்பானி இல்லை, வேண்டுமானால் கடமை நீக்கிவிடும். குர்பானி வேண்டும்.
அப்படிப்பட்ட ஏற்றுக்கொள்ளப்பட்ட குர்பானியாக நம்முடைய குர்பானிகள் அமைய வேண்டும். அதை தான் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறோம். எல்லாம் அல்லாஹ் நம்முடைய குர்பானிகளை அவன் பொருத்திக் கொள்ளக்கூடிய விதத்தில் ஆக்கி தந்தல் புரிவானாக.